உரைப்பார். அவன் அடிக்கிறா, நீ கூட அடிக்கிறா. மக்கள் வெளிவாடா வெளிவாடா. கடன் கொடுத்த கம்யூனிட்டியா எவ்வளவு கோயிப்பு இருக்குண்ணா. கடை வாங்கின எனக்கு எவ்வளவு கோயிப்பு இருக்கும். உக்கால வாடா எப்படி எங்கிட்ட துட்டு வாங்கிறேன்னு பாக்குறேன் வாடா. இல்ல எனக்கு அது கூட புரியல. குத்துட்டு கேக்குறாங்க என்ன பழக்கம் என்ன பழக்கம். குத்துட்டு கேட்கலாமா ஈனமானல சூடு தோணல. குத்துட்டு கேக்குறேன் அவனுக்கு அச்சிக்கமால தூமாடி சாவாண்டா. உண்மையா சொல்றேன். கடன் குத்தோலாம் தூமாடி சத்தடா. கடை வாங்கணும் நல்லா இருப்பான். நாளைக்கு யாருக்கிட்ட வாங்குவேன்? இன்னொருத்திட்டு வாங்குவேன். அவன தூக்குதான் உங்ககிட்ட வாங்கிற விடுமா விடுமா. கடன் குத்தா திருப்பி வாங்கி அவனை சட்டை எழுதி வச்சுக்கிறானா. காட்டு சொல்லு காட்டு சொல்லு. என்ன என்ன அடிக்க வரீங்க? கடை வாங்கிட்டியா? அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துரு. ஓ குடுக்கணுமா? நான் இல்லன்னு சொல்ல. அப்புறம் என்ன? ஆனா எங்கிட்ட இல்ல. இல்லாதவன் எதுக்கு வாங்குற? இல்லன்னு சொல்லிட்டா வாங்கினேன். இந்த நான் ஏன் வாங்க போறேன் சொல்லு. உலகத்துல எல்லாமே இல்லன்னு சொல்லிட்டா வாங்க. இந்த அவன் ஏன் வாங்க போறான்? அவனுக்கு அறிவு இல்லையா? என்னடா இவன் இல்லன்னு சொல்லிட்டு காரன் எப்படி கொட்டுவான்? என்ன சம்பாதிக்கிறான் எவ்வளவு சம்பளம் தெரியாதா? பாண்டி எடுத்து குத்தா பாண்டு குத்துருவாடா. பாண்டு பாண்டு இதுல சூறாட்டி வாருக்காரன் சூறாட்டி ஐயோ அம்மா நீ நம்ம அங்க இருக்கிற ஏமா நீ எப்ப போனாங்க? ஐயோ நானா தள்ள. ஆமா கோவத்து உண்மையில காட்டுது. ஐயோ எங்க அம்மாக்கு வீட்டுக்கு அங்கே தெய்வமே நான் தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு வா வா அம்மாளுக்கு கோவத்துல உண்மையில காட்டு. ஐயோ ஐயோ கால் ஊர்த்த திடீர்னு ஐயோ அடங்க மாட்டேங்குது. எப்படி அடங்கும்? ஏன் கால போட்டு சொன்ன? ஐயோ ஐயோ அவனால எனக்கு எல்லாமே மாறி போச்சு. நான் என் காலும் சொல்லிட்டு உங்க காலை சொன்னீங்கிறேன்னு. நான் உன் காலை சொன்னா நீ என்ன சொன்ன? நான் உன் காலை சொன்ன ஒழுங்கா சொல்லு. வரமாட்டேந்து வராது. நம்ம கால் இப்ப என்ன சொன்ன? அது அவசரத்துல வந்துச்சு. என்னடி எப்படி வந்த வரும்போது நல்ல மகாலட்சுமி ஐயா மூஞ்ச பாதி அவனுக்கு. ஏந்திரு நானாச்சும் மூஞ்ச பாருன்னு தான் காட்டேன். நீ யாரும் தெரியல அவன் வாய பாருன்னு கேட்டது. வரால் விடு விடுறா பூச்சி நேந்து வேணா லப்பர் மாரி வரும் கைப்பிடி பாமா போடா எட்டி பார்க்காத எட்டி பார்க்காத. அக்கால ஓய் நாடாம்பா என்ன தெரியல. எனக்கு ஒன்றும் புரியல. இது நான் நாடா எனக்கு ஒன்றும் புரியல. என்னப்பா குத்தி எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா தூக்கி விடு என்னடா பண்ற? சாரிம்மா சாரி பாப்பா. ஐயோ அப்பா அம்மா ஐயோ நான் இல்லை எதுவுமே ஆகல. கொஞ்சம் தட்டா ஒண்ணு வேணாம். ஐயோ என்னடப்பா இதே வச்சுக்கிறா. இல்லை இல்லை சாரிம்மா அது ஒன்றும் இல்லை. பண்ணு வைக்கிறாண்டி. ஒரு கடை வாங்கிட்டா குடுக்கறது இல்ல. வாங்குறோம் யாரும் இல்ல குடுக்குறோம். என்ன பேசுறா? என்ன என் வீட்டாண்ட 100 பேர் வரான். 100 பேர் என் தெருவே என்னை பார்த்து அதிருது. யார் அந்த 100 பேரு? எல்லாம் எனக்கு கடன் ஊத்துவேன். எனக்கு உடம்பு சரியில்லாம் ஒருத்த ஆட்டோல இதுமா ஊசி போட்டுக்கிட்டு வந்து வீட்டை விட்டு போறான். ஒருத்த ஆப்பிள் வாங்க ஒருத்த திராட்சை வாங்க ஒருத்த ஹார்லிக்ஸ் வாங்கிடுறான். ஏன் இதெல்லாம் செய்யறோம்? நான் செத்துட்டா துட்டு காட்ட மாட்டேன்ல உயிரோடு வச்சுக்கிறானுங்களாம். ஆனா அவனுக்கு இன்னொன்னு தெரியாது. என்ன? நான் உயிரோடு இருந்தாலும் துட்டு காட்ட மாட்டேன். நாளா வேற லெவல்டா டே துரியோதன மாதிரி இப்படித்தான் போடா. ஏய் அந்த மேல பேசக்கூடாது தப்பு. கேக்குறப்பா என்னப்பா? வேணாண்டா அந்த மேல பேசாதடா. ஓ தமிழ்மா ஒரு கடை வாங்கிட்டேனா கொடுக்க முடியலையா? நீ கரெக்டா பேசுறமா? இல்லடா ஒரு மரியாதையா சரியா பேசுறேன். நான் எதுக்கு தமிழ் எப்பவுமே உச்சரிப்பா பேசுறேன். ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. நான் எதுக்கு பொம்மா தாலியா இருப்பா. வா வந்து அத்துரு வா வா. எனக்கு சுத்தமா புரியல. எங்க அப்பா வர புரியல. ஏன் நீ வந்து அத்துரு வா. வேற அப்பன் மாத்திடுவான் வா. தெரியல இந்த அப்பங்காரன் ஒரு குவார்டர் வாங்கினா அவன் ஒண்டியா விடு. அவளா அப்பங்காரனா? அவன் அப்பங்காரனா? ஒரு புள்ள கரான ஒரு 90 தரானா? அவன் 90 வேணா ஒரு 45 அவன் ஒண்டியா குடிக்கிறான். அவளா ஒரு அப்பங்காரன்.
நான் குச்சா மட்டும் குரங்கு மாதிரி வந்து உட்காந்துக்கிறேன். யாரு? எங்க அப்பங்காரன். அவனுக்கு குத்துட்டு நான் குடி வந்தாது. என்னடா இதெல்லாம் குடும்பம் இதெல்லாம்? நாட்டை வாழ வைக்கிறோம். நாங்க நாட்டை வாழ வைக்கிறோம். நான் 3 கோட்டை, எங்க அப்பா 3 கோட்டை. ஒரு நாளைக்கு 6 கோட்டை. ஒரு கோட்டை 20 ரூபா வரி. 6 கோட்டை 120 ரூபா வரி. கவர்மெண்ட்டுக்கு நான் கட்டிங்கிறோம், நாட்டுக்கு நான் கட்டிங்கிறோம். ஆனா அந்த பொம்பளைலாம் கட்டணும் நிறைய இருக்குது உங்களுக்கு. ஏன் கட்டணும் நிறைய இருக்குது. வீட்டுக்காரன் குச்சானா ஏன்டா குச்சாரு, எதுக்குடா குச்சான், ஏன் கொண்டான தூக்கி அடிக்கிறீங்க? அவன் ஏன் குச்சான்? கோய் பேர் குச்சாரான். இல்ல நாடு நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வெயிறு எரிஞ்சா கூட பரவாயில்ல குச்சிட்டு வரான். குச்சோன்னா கருவாடு மீனுங்க வார்த்தை சண்டை பாருங்க. நாலு சண்டை போடாதீங்க, குண்டா தூக்கிலாம் அடிக்காதீங்க. தொடப்ப கட்டை எடுத்து அடிச்சா கூட பரவாயில்ல, வறுத்து வைங்க, நாங்க துண்ணுவோம். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. என்ன விஷயம்? இன்னைக்கு தொடப்பாட்டில் அடிக்கிறாங்க பாரு, அந்த குடும்பம் நாளைக்கு சந்தோஷமா இருக்கும். அது உனக்கு தெரியாது. அது அச்சுங்களுக்கு தெரியும், வாங்களுக்கு தெரியும். ஏன் நானும் குடும்பம் தான் பண்றேன். நீ பல பாட்ட குடும்பம் பண்றீங்க. முதல் தரம் 2ஆம் தரம் வந்து ஸ்டெப். டேய் நான் அதுக்காக சொல்ல 2ஆம் தரம் இன்னொரு சொன்ன மரியாதைக்கு எடுத்துக்கடா. சூப்பரா இருக்கும்பா, இட்டுமாப்பா. காட்டு அவர் எட்டி பார்த்து பாரு. அவர் போயிட்டாரு. ஒரு வேலை பார்க்கறேன்னா ஒழுங்கா பாரு, இல்லைன்னா என்ன பண்ண? ஏய் அறிவு இருக்கா இல்லையா? இல்ல. ஏய் அந்த மாதிரி பண்ணாதடா, மடிப்பு கலையுது. உனக்கு மடிப்பு தான் கலையுது, எனக்கு எல்லாமே கலையுது. நான் என்ன பண்ணுவேன்? நீ நோவாது காட்டு போடுவோம், நாங்க என்ன பண்றது? இந்த பக்கம் 2 பேர் நெஞ்சு உக்காந்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க தம்பிக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? தொடப்ப கட்ட முறிஞ்சுக்கோ. அச்சா கூட பரவாயில்ல, அடி தானே பிடிப்பேன். தொடப்ப கட்டியா மண்ணில் குடிச்சா வளையும். நான் அதுக்காக சொல்ல, ஒரு கடை வாங்கிட்டியா, ஒரு மரியாதை ஆனா இன்னைக்கு நான் நாளைக்கு தரேனா முடிஞ்சிச்சு. ஓ அவன் மரியாதை கொடுக்குறாங்க. என்ன பண்ண? நான் கடை வாங்கினா ஊட்டான் அவ்வளோ ஹெல்ப் பண்ணா கடை வாங்கணுவான். ஊட்டான் வந்து 4 தெரு கேட்கற மாதிரி கத்துறான். என்னன்னு? துட்டு கட்டுறா பையா, வாய் துண்ணு சொல்ல நல்லா இல்ல, பக்கமா துண்ணல, துட்டு கட்டுறா இல்லைன்னா கேஸ் போடுவோன்றான். கேஸ் போடு, கேஸ் போடு. கேஸுக்கு நீ ஒரு 10,000 செலவு பண்ணு, நான் ஒரு 10,000 செலவு பண்றேன். பார்க்கலாம். ஏன் செலவு பண்ற? அந்த 10,000 கடை ஆடி அந்த 10,000 அவன் விட்டு போறது. அவன் விட மாட்டான். கடை வாங்க நான் மட்டும் ஒண்ணுமாண்ணா, கடை வாங்காது கேஸ் நடத்துவோம். நாங்க புரியல கடை வாங்காது கேஸ் நடத்துவோம். நாங்க அது கூட கடன் தான் வாங்குவியா? ஆண்டவன் என்ன படிச்சதே கத்துக்குதான். என்ன பண்றது? இதெல்லாம் ரொம்ப தப்புடா. அதுக்காக சொல்ல, ஒரு கடை வாங்கிட்டியா, அடுத்தவனுக்கு பைப்புல படிச்சவனுக்கு பைப்புடு. நான் ஒண்ணு சொல்லிட்டா, இந்த கடன் கொடுக்கறான் பாரு, அவெல்லாம் மனுஷன். கடன் வாங்குறான் பாரு, அவன் தான் கடவுள். அது எப்படி கடவுள்? இதை திருவிழா பண்றாங்க. அந்த கடவுள் வந்து ஒரு 5 லட்சம் ரூபா திருவிழா பண்ணு சொல்லிச்சா? இல்ல கிடையாது. இவங்களே வீட்டு வசூல் பண்ணி இல்ல அவங்க வச்சுக்கிற துட்டு வச்சு ஏதோ திருவிழா பண்றாங்க. அது மாதிரி துட்டு இல்லாத கடவுள், நானும் துட்டு இல்லாத கடவுள். போடுங்க காக்காதீங்க, நான் கடவுள். ஆடு குடுக்குறா, மாடு குடுக்குறா, கோய் வேணாடா. ஏன்டா கோய் வேணா? அது சூடு உரம்பு ஊடுது. அதனால தான் நைட்டு கூட கோய் கறி வச்சாங்க. வேணா வேணான்னு சொல்லிட்டு ஆடு மாத்துண்டு ஆடு எடுத்துண்டு நான் கோய் கறி வேணான்ட்டு சிவாய முடு. அது வேற இது வேற. கடவுளுக்காக செய்யறாங்கன்னா எதுனா ஒரு பிரார்த்தனை இருக்கும். அதனால கடவுள் போய் ஒரு எடுத்துக்காட்டு. சத்தியமா நீ அடி சொல்ல மொட்டாட்டி மேலே நீ. ஐயோ நான் தலைய ஐயோ நீ தலைய சொல்ல ஆயம் கூத்தியாரு மேரிக்கிற நீ. என்னது? குடி சொல்ல மாமியார் மேரிக்கிற. மாமியார் மாதிரி இப்பதான் பகுதி கொண்டாட்டி மேற்கு. சில்லு 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 குள்ளு 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 அழுகூடாது. பாப்பா உனக்கு நான் பிஸ்கட் வாங்கி தரேன். காத்து வரல பாவம். தம்பி விசிறு இருந்தா எடுத்துன்னு வந்து கொடு. எடுத்து காட்டினா எடுத்து காட்டுறது. ஓ சாரிம்மா, எனக்கு மீனிங் புரியலம்மா. எடுத்து காட்டினா என்ன புரியுமா? சீவன் பின்னாடிவன். நான் அதுக்காக சொல்றேன். போடா எங்க பாக்காதா உன்னாடி. விடுறா டெம்பிளுக்கு குடிச்சு போறான். என்னடா என்னமா அவன் எச்சாட்டி பாக்குறான் கடங்குத்துவான். சரி விடு, அது இல்ல. எடுத்து காட்டுனா எடுத்து காட்ட கூடாது. சாரிம்மா, எனக்கு மீனிங் புரியலம்மா. நான் படிவு போலாதுவேன். என்னம்மா படிப்பறிவுன்னு சொல்லு. அதான் என் வார்த்தையில பீ வரும். என்னால உனக்கு தான் வருமா? அது வேற என் வார்த்தையில் பீ வரும். பிழை.
அதனால ஒரு எடுத்துக்காட்டுனா அப்படி இல்ல, ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுமா. நான் இருக்கிற எண்ணெய் வச்சுக்க. என்ன வச்சுக்க சொல்ல, என்ன வச்சு ஒரு உதாரணம். ஒண்ணு இல்ல, சப்புன்னு போச்சு. என்கிட்ட தான் சொல்லுவியா? அடிச்சுட்டாங்க பாரு, தெரிஞ்சு போச்சு. உன்னை பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்குது. நானு யார் நட்டிக்கிறாரு பாரு நீ வந்த உடனே. அப்படிலாம் இல்ல, நான் என்னதான் ரெண்டாம் தரமா இருந்தாலும் ஒழுக்கமா வாழுவேன். உலக்காமா? ஆமா, ஒலக்காம். உனக்கு கூட நிறைய பேய் வருது. என்ன வருது? பேய் எப்படி பார்த்த? ஒலக்காம். அதனால நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் இருக்கிற உதாரணத்துக்கு என் வீட்டுக்காரர் இருக்கிறாரு. இப்ப கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது. ஓகே. இன்னுமே எனக்கு குழந்தை இல்ல. வேண்டிக்கோ, நான் தரம் குழந்தை வேண்டிக்கோ. எந்த கடவுள் வேண்டாத பேசாத, அது பேசாத கடவுள். நான் பேசுற கடவுள், அது நடக்காத கடவுள். நான் நடக்கிற கடவுள், அது வந்து கொடுத்து லேட் ஆகும். நான் உடனே தருவேன். நான் நித்யானந்த சாமியார் மேல். யாரு? நித்யானந்த சாமியார் மேல். நான் யார் தெரியுமா? யாரு? ரஞ்சிதாமா. ஐயோ, என்னம்மா உருளை கட்ட மேய்க்குது, கண்ணுக்கு மேய்க்குது. நீ சத்தியமா சொல்றேன். ஐயோ, வாய மூடுறியா? குத்து வச்சானோ. வேண்டிக்க ஏதோ உன வேண்டிக்கணும். என்ன அங்க பிரதர்சனம் பண்ணமா இல்ல உனக்காக வேலை குத்துறமா? வேற நீ அங்க பிரதர்சனம் பண்ற? பின்ன வேலை குத்திக்கிட்டா எதுவும் நீ குத்திக்காத, நான் குத்துறேன். இல்ல, நான் குத்திக்கிறேன். நானும் அப்பெல்லாம் குழந்தை போகிறதாவது வேலை குத்துன்னு வேலை குத்துவேன். நீயே குத்துவியா? நான் அப்படிலாம் கிடையாது, நான் தான் குத்துவேன். நான் தான் குத்துவேன். வேலை குத்துறது முக்கியம் இல்ல, அப்ப மூடுவேன். என்னடா என்ன ஆச்சு? வாய வச்சுக்கிறேன். என்ன துப்புற? அது பூச்சி வந்து. பூச்சி வராது. அவங்ககிட்ட பணம் வாங்கினியமா? வாங்கின. ஓ, சத்தியமா உக்காராங்க. சத்தியமா சொல்றமா, அவங்ககிட்ட நான் துட்டாவே உட்கார வாங்கலாமா? வேற என் பேர் பொண்ணு கல்யாணத்து வச்சாங்க, என் பெரிய ஒதுக்கி விட்டாங்க. மோட்டர் பாய் வாங்கி தரோம். 1 லட்ச ரூபாய் எவங்கிட்டுக்குதா? ஏடிஎம்ல போனா ஒரு 2000 ரூபாய் வருது. அதை வச்சு வாங்க முடியுமா? அந்த நேரத்தை நான் கடவுத்த கம்யூனிட்டி விளம்பரம் பண்ண. என்னவா? 2 வீலர் விளம்பரம். வாங்க, புது கம்பெனி தந்துக்கிறேன், வாங்கப்பா. 2000 ரூபாய் கட்டுங்க, வண்டி எடுத்து மூடுங்க. அப்புறம் மாசமா கட்டுங்க. நல்லதுதான். நான் 2000 ரூபாய் கொடுத்த வண்டி எடுத்துனா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அமைச்சிட்டு அது முழுவா போச்சு. அதுவும் குழந்தை வந்துச்சு. இது வரையும் 12 மாசம் ஆச்சு. நான் ஒரு டியூ கூட இன்னும் கட்டல. ஏன் கட்டல? ஏன் கட்டணும்? ஏன் மாசமான பணம் கட்டல? ஓ, அவன் நோவால் சொல்லிட்டு போட்டாமா, மாசமானா கட்டுனா கட்டதானே. நானும் தான் பாக்குறேன். இது வரைக்கும் அவன் பொண்டாட்டி ஒண்ணுமே மாசம் ஆகல. நான் எப்படி கட்டுவேன்? அதுக்கு நான் பகுத்துட்டு பொண்டாட்டி மாசமானா நான் கட்ட முடியுமா? இல்ல நீ மாசமாயிட்டா நான் கட்ட முடியுமா? என் பொண்டாட்டி மாசமானா நான் கட்ட முடியுமா? சொல்லு. இப்பெல்லாம் எப்படி பூடுவான்? வந்து ஏத்தான் போவான். அதுக்கு நான் வேற எங்க நம்ம கடை சுத்தி பார்த்தா வர முடியும். மாசமானா கட்டினா மாசமா வருது இல்ல. வேற என்ன லாங்குவேஜ் மாத்துண்டு? அப்படியா? அதனால அப்படி கிடையாது அர்த்தம். மாசமானா மாசந்தோறும் 9ஆம் தேதி வந்த உடனே கட்டுங்க. ஆமா, 1ஆம் தேதி. ஆட மெட்டல 1ஆம் தேதி கட்ட சொன்னா எப்போ கட்டி இருப்பனாடா. செயல கலக்குறா. மாசமானா கட்டு, மாசமானா கட்ட போடா. உக்கால போய் ஐயோ கோயால அனுப்புறா. மாசம் ஆயிட்டு கட்டு. மாயாவியா? ஆமா, ஒரு வருஷத்துக்கு 8 மாசம். 12 மாசம். ஒரு மாசம் கூட அவங்க கோயால ஊத்தி போக மாட்டான். நீ ஆம்பளை தானே? சிங்கம் இப்ப நச்சாவுட 2 சால் ஓட்டுவா. தம்பி தம்முனு நீ எதுவும் தம்முனு நான் பாத்துக்கிறேன். நீ தம்முனு நீ மூவ் பண்ணாதே. என் தம்பி யார் அடிச்சாலும் தம்முனுக்குறான். நீ அடிச்சா மட்டும் ஏந்து பாக்குறான். என்னடா நான் வண்டியில வந்தா நீ பாத்துக்க முடியாது. அவனை பெட்ஷீட் போட்டு படுக்க வச்சுக்க. அவன் டைமோடு வருவான், டைமோடு போவான். யாரடா சொல்ற? என் தம்பி. யாரோ வயசுல பெரியவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். தேவையில்ல அதெல்லாம் பேசலாம், மரியாதை கெடுத்துக்குவேன். ஓ, எப்பா கடலுக்கு கப்பல் அழகு, எங்க அம்மாக்கு தொப்புள் அழகு. நம்ம அந்த பேச்சுக்கிட்டா மூடு பலிக்காத்தலாம். பலிக்காத்தாத இன்னும் அவருக்கு வேஸ்ட் அவுத்துக்கிச்சியா? எப்பா சத்தா எங்க அம்மால பார்த்துன்னு அவர் வேஸ்ட். அவரே கிளம்பிட்டாரு. நமக்கு எவ்வளவு அப்புறம் நம்ம தம்பி சொன்னாரு மாட்டான்னு கிளம்பிட்டாரு. அங்கிள் அங்கிள் இரு தம்முனு அவங்க தம்பி இப்ப படி போட்டு வருவா. தம்மு
சரி டாபர் எப்படியா இப்பெல்லாம் சொல்லாத ஏ நான் டாப்பர் நீ சொல்றா செல்லமா கூப்பிட்டேன் கிடையாது டாப்பர் நான் மீனிங் டாபர் நானா சொல்லு கூட்டி கொடுக்குறவன் டாபர் யாரை கூட்டி கொடுப்பான் Parachute. இந்த மேல பறந்துன்னு வராங்களா அவங்கள ஏ அப்ப அது பேராஷூட் ஆ. பிராஸ்டூட்னா தேவடியா அர்த்தம் அப்ப நீ தேவடியானா நான் டாபர் கணக்கு சரியா போச்சு தாடு விட்டுணும் நீ பேச விடாது நானும் பேச என்னப்பா 100 ரூபாய்க்கு வர சொல்லு தம்னூரு நான் 100 ரூபாய்க்கு வர சொல்லு தம்னூருப்பா ஏ என்னடா சிச்சின்னு போற அவன் கை அங்க வச்சு போறான் பாரு முதல்ல ஏய் கையேடுறாங்க ஓ தேவடியா இன்னும் கூப்பிடுறாங்க ஏய் நான் அப்பெல்லாம் கூப்பிடாதடா என்ன பண்ண சொல்றான் மரியாதை பேசு என்ன? ஒன்னு கேப்ப தப்பா நினைக்க கூடாது என்ன கேட்க போற நான் வந்ததுல இருந்து கேட்கலான்னு பார்த்தேன் அவனால தான் கேட்க முடியல என்னால என்னடி தங்கம் நீ ஜிம்முக்கு போறியா இல்லையே. எக்ஸசைஸ் பண்றியா தண்டால் எடுக்கிறியா வயிற்று தூக்குறியா இல்ல ஆமா இப்படி அருணாட்டு மாதிரி தூக்கி நிக்கிறியாம்மா உன்னை பார்த்தா கேரளா தென்னை மரம் மாதிரி இருக்குது ஏன் கேரளா போற கேரளாக்கு போய்க்கிறியா ஒவ்வொரு எள்ளீரும் அங்க இந்த பச்சு இருக்குமா நான் கூட ஜிம்முக்கு போறேன் எக்ஸசைஸ் பண்றது ஒண்டி தான் வந்து உனக்கு என்ன பண்ணன்ற உண்மையாவா நான் சொல்றது செய்யறியா சொல்லு நான் செங்கல் தூக்கணுமா செவுத்துல தொங்கணுமா அதெல்லாம் புடிச்சு தொங்காத அப்ப தண்டால் எடுக்கணுமா என்ன பண்ண நீ எதுவுமே பண்ண வேணாம் ஒரே ஒரு வேலை நான் சொல்றது மட்டும் செய் சொல்லு சொல்லு 2 ஊசி வாங்கி தர போட்டுக்கோ ஊசியா உனக்கு வரும் ஊசி நால எந்த பச்சு வந்தா ஆமா. அடசி சரி சரி பரவாயில்ல இருக்கா மா நான் கையில வச்சுக்கிறியா ஆமா ஆமா எங்க சைலன்ஸ் சைலன்ஸ் அங்கிள் கொடுத்தாரு மணி அவர்கள் இதோ தேவடியாக வேலைக்கும் சாருமதி அவர்களுக்கு 101 ரூபாய் அம்பளிப்பாக அளித்திருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் கொடுக்கவில்லை, இப்போது ஏன் கொடுக்கிறார் என்று நான் கண்டுபிடித்து விட்டேன். அந்த தேவடியா என்று பேர் வந்த உடனே சரி நமக்கும் ஏதோ இருக்கிறது என்று கொடுத்து விட்டார். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் சொல்லாத. நன்றி வணக்கம். ஐயோ நான் என்ன கட்டாது வந்தேன், நான் மறந்தே போயிட்டேன். நீ என்ன கட்டியா? நான் கட்டின்னு வர வேணும்னா? போனேன். எங்க வீட்டுக்கார பாக்கல. அவர் எப்போ வந்தாரா? அரண்மனையில் இருக்கிறாரு. போ 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 போ